தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை இணைந்து உருகிக் கொண்டிருக்கின்ற அத்தனை அந்நியர்களும் அத்தனைய பெண்களும் இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பான தியாக வாழ்வுக்கு இடம் கொடுத்தவர்களால் வரலாற்றில் இவர்களுடைய பக்கம் பெருமளவுக்கு பேசப்படுவது குறைவு. முன்பக்கத்திலே போராட்டக்காரர்களும் புரட்சிகரமாக இருந்தவர்களுடைய வரலாறு தான் பேசப்பட்டது. ஆனால் அவ்வளவு சுமைகளையும் ஏற்று பின்பலமாக நின்று அந்த புரட்சிக்கோ அல்ல போராட்டத்துக்கோ அல்ல விடுதலைக்கோ ஒரு ஆன்ம பலத்தை மட்டுமல்ல ஒரு உந்து சக்தியையும் வழங்குகின்றவர்கள் இந்த பெண்கள் தான். அத்தகைய ஒரு பெண்மணியாக, ஒரு மூத்த பெண்மணியாக, முன்னுதாரணமான பெண்மணியாக, மதிப்புக்குரிய பெண்மணியாக அவர் தன்னுடைய வாழ்வை ஒரு சாட்சியமாக்கி ஒரு குறியீடாக்கி எங்களுக்கு முன்னே இன்றைக்கு வரலாறாக இருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் இன்று இந்த அன்னையினுடைய இந்த நிகழ்வு என்பது தமிழ் சமூகத்தினால் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சுயர்வு என்னவென்று சொன்னால் இந்த மாதிரியான மெய்யாகவே விடுதலைக்காக மாற்று அரசியலுக்காக தங்களுடைய வாழ்வை முன் வைத்தவர்களை எங்களுடைய பெருந்திரள் சமூகம் கண்டுகொள்வது குறைவு. இன்றைக்கு உண்பகை செய்தியாக வந்திருக்க வேண்டிய இந்த அன்னையுடைய இந்த செய்தி அல்ல வரலாறு பத்திரிகைகளில் சிறிய ஒரு செய்தியாக மட்டும் போயிருக்கிறது. என்னுடைய சமூகம் இன்னும் நீண்ட காலம் தன்னுடைய அரசியல் பற்றிய புரிந்துணர்வையும் அரசியல் விடுதலைக்கான பாதையையும் கண்டடைவதற்கு நீண்ட கம்பம் பயணிக்க வேண்டும். அத்தகைய ஒரு மாற்றம் மேற்கொள்வான். இத்தகைய மகத்தானவருடைய கனவு இந்த மண்ணிலே சாத்தியமாகும் என்றாலும் கூட அவருடைய கனவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அர்ப்பணிப்பான வாழ்வை நாங்கள் மதிப்போம். நன்றி. அடுத்ததாக தோழர் டாக்டர் திருவானந்தா அவர்களை அஞ்சலியுடன் நடத்துமாறு என்னையும் நீயே தோழியும் நீயே அமரர் வள்ளியம்மை சுப்பிரமணியத்தின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூத்த விவசாயத்துவ தலைவர்களில் ஒருவரான தோழர் கே ஏ சுப்பிரமணியத்தின் இணை இலட்சிய தோழி வள்ளியம்மையின் இழப்பு ஆள் மனத்துயரத்தை தந்துள்ளது. குறுந்தேசிய பிற்போக்கு பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூகத்தை உயரிய முற்போக்கு உலகம் நோக்கி தூக்கி நிறுத்த உழைத்தவர் தோழர் கே சுப்பிரமணியம் அவர்கள். தனது கணவரோடு இணைந்து சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை, சமூக மாற்றம் மற்றும் சமூக நீதிக்காக தன்னையும் அர்ப்பணித்தவர் அன்னை வள்ளியம்மை அவர்கள். தனது கணவரோடு இணைந்து தமது புரட்சிகர முற்போக்கு எண்ணங்களை மக்கள் மத்தியில் மட்டுமன்றி தமது பிள்ளைகளின் சிந்தனைகளிலும் விதைத்து முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அன்னை வள்ளியம்மை அவர்கள். இடதுசாரித்துவ அரசியல் பிறப்பில் பலருக்கு தோழியாக திகழ்ந்தவர். சிறு வயதில் எனக்கு அன்னையாகவும் அன்பு பாராட்டி அரவணைத்தவர். எனது தந்தையாரின் இடதுசாரித்துவ அரசியலூடாக மட்டுமன்றி குடும்ப ரீதியிலும் தோழர் சுப்பிரமணியம் வள்ளியம்மை ஆகியோர் உணர்வுமிக்க உறவை எம்முடன் கொண்டிருந்தார்கள். அரசியல் சமூக இலக்கிய செயற்பாட்டில் பெண்களின் தீவிர ஈடுபாட்டிற்கு கட்டியம் கூறி வாழ்ந்தது. கணவரின் இழப்பின் பின்னரும் இறுதி வரை இடையறாது நீண்ட பயணத்தை தொடர்ந்தவர். அதுக்கு
அடையாளமாக இங்கு இந்த சத்தியமனை நூல் நிலையம் திகழ்கின்றது. இந்த சத்தியமனை நூல் நிலையம் அறிவை தேடுகின்ற பலருக்கும் வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கும் அது பெரிய அளவில் உதவுகின்றதாக அறிகின்றேன். அந்த வகையில் நம்முடைய தங்கச்சியார் பவி அவர்கள் அதை தொடர்வார் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த அவரது அன்னை வள்ளியம்மையினுடைய இழப்பால் துயரிட்டிருக்கும் அவரது குடும்பத்தினர் பவி, கீர்த்தி, மற்றது அவருடைய மருமகன் தோழர் ரவீந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த துயரத்தையும் வெளிப்படுத்தி அன்னையின் தோழியுமான வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது அஞ்சலி மரியாதையை செலுத்தி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக பொன்னுத்துறை சுதாகரன் அவர்கள் தன்னுடைய அஞ்சலியுடைய எங்கள் அன்பின் பெரியம்மா அவர்கள் இந்த எனக்கு மட்டுமல்ல பெரியம்மா, இந்த ஊருக்கு தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரியம்மாவாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்காக திகழ்ந்திருக்கின்ற உண்மையாகவே எங்களுடைய தமிழ் சமூகம் அறிவு எது, நாகரிகம் எது, பண்பு எது என்று தெரியாது தவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே சொல்லப்போனால் உண்மையான விடுதலை எது என்று எங்கள் சமூகம் வழி தவறுகின்ற பொழுது உண்மையான விடுதலை இதுதான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடக்குவதுதான், அதிலிருந்து தான் விடுதலை அடைய வேண்டும் என்பதனை அவர் வாயால் சொல்லவில்லை. எல்லோருமே நாங்கள் வாயால் சொல்வதன் வீரர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்ற அந்த வாழ்வு ஏனையவர்கள் கூறியது போன்று தான் மட்டுமல்ல, அல்லது துணைவருக்காக அவர் வரித்துக் கொண்டதும் அல்ல, அது இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே ஒரு பேரன் பேத்தி என்று வருகின்ற பொழுது தங்களுடைய பேரனுக்கும் பேத்திக்கும் சொத்து சேர்ப்பதிலையும் வீடு கட்டுவதிலும் தான் எங்கள் சமூகம் அக்கறையாயிருப்பார். உண்மையாகவே இங்கே இருக்கின்ற எல்லா முதியோருக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டால், என்னுடைய சொத்து அதை நான் என்ன செய்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, இந்த பிள்ளைக்கு எப்படி கொடுக்கிறது, கொடுத்தா மருமகன் என்ன செய்வான், பேத்தி என்ன செய்வான் பிரச்சனை. அந்த எங்கள் சமூகத்திலே தன்னுடைய சொத்தினை ஒரு சமூக சேவைக்காக, அறிவு வளர வேண்டும் என்பதற்காக, சமத்துவம் பரவ வேண்டும் என்பதற்காக ஒரு தாயார் இவ்வாறான ஒரு நூல் நிலையத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், அது என் போன்ற முதியோராக வருகின்றவர்களுக்கும் முதியோராக இருப்பவர்களுக்கும் நாங்கள் முதுமையிலே சொத்தினாலே துன்பப்படக்கூடாது, அதை நாங்கள் விட்டுவிட்டு சென்றால் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா முதியோர்களுக்குமே உள்ள பெரிய பிரச்சனை அதுதான், சொத்து பிரச்சனை. அந்த வகையிலே எங்களுடைய இந்த அம்மையார் கொள்கை ரீதியாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கின்றார், செய்து காட்டி இருக்கின்றார். இனியாவது தமிழ் சமூகமாகிய நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை திருப்பம் ஒன்று எங்களிடம் பெற வேண்டும். நாங்கள் மாற வேண்டும். மாற்றமடையாத எந்த சமூகமுமே சீரழிந்து விடும். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் மாறியாக வேண்டும். எங்களுடைய அனைத்துமே புறத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற ஆனந்தம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய துன்பம் எல்லாத்துக்கும் எனக்கு தான், என்னுடைய பிள்ளைக்கு தான், என்னுடைய பேர பிள்ளைக்கு என்று இருப்பதனால் தான் நாங்கள் இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி ஒரு வட்டத்தை கூறி கூட்டத்துக்குள்ளே என்று உழந்து கொண்டிருக்கின்றோம், மற்றவனையும் குறை கூறிக் கொண்டிருக்கின்றோம். அம்மையாருடைய அந்த வழியை நாங்கள் பின்பற்றி நாங்கள் சமூகத்துக்காக வாழ்கின்ற பொழுது உண்மையாகவே அவருடைய அந்த பரம்பரை இன்று ஒரு உச்சத்தை தொட்டு
பக்கத்தில் நிற்கின்றது என்று சொன்னால் அவருடைய அந்த கொள்கை, அவர் தரித்துக் கொண்ட அந்த இலட்சியம் அவருடைய குடும்பத்தை இன்று உயர்த்தி இருக்கின்றது. ஏன் மற்றவருடைய குடும்பம் தாழ்ந்து போய் நிற்கின்றது என்றால் அங்கே அவர்கள் எல்லாமே எங்களுக்குரியது, எல்லாமே என்ற பிள்ளைக்குரியது, என்ற பேர பிள்ளைக்குரியது என்று நாங்கள் எங்களை சுற்றி ஒரு வட்டத்தை கீறி போட்டு அதுக்குள் கிடந்து கட்டிப்பிடித்து துன்பத்தை உழந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அம்மாவினுடைய அந்த வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையில் ஒன்றையாவது நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற அந்த செய்தியை பதிவாக்கி எனது இந்த அஞ்சலி உரையை நிறைவாக்குகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக தோழர் பிரதீபன் அவர்கள் அஞ்சலி உரை. அனைவருடனும் இந்நேரத்தில் அஞ்சலியை பயந்தவனாக எனக்கும் இந்த வீட்டுக்குரிய தொடர்பு கட்சி தொடர்பு. அதாவது கே சுப்பிரமணியம் ஒரு தோழர் இட்ட விதை பரந்து பிரிந்து சென்றிருப்பது. அது கன்னி தொடக்கம், நிலையம் தொடக்கம், திருவோணமலை மட்டும் பரந்து விரிந்திருக்கிறதை நாங்கள் கட்சி வாயிலாக கண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி ஒரு நேர்மையான இடதுசாரி தோழர், அதாவது ஒரு பொது உடைமை தோழரின் வாழ்க்கை முறை ஒரு துணைவியாரை வென்றெடுத்திருக்கிறது. அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் காட்டியவராக எப்போதுமே இருந்ததில்லை. நாங்கள் மணியன் தோழரை கண்டதில்லை. ஆனால் அவருடைய வரலாற்றை படிக்கும் போது எந்த விதத்திலும் ஒரு பொது உடைமை லட்சிய வாழ்க்கையை குறைத்தவராக வாழ்ந்தவராக இல்லை. அதாவது எனக்கு முன் உரையாற்றி சென்ற ஒரு நண்பர் கூறி சென்ற எங்களுடைய சூழல் சொத்து சேர்ப்பதிலும் அந்த சொத்தை யாராருக்கு பிரிப்பது என்பதிலுமே முன்மாதிரியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த அம்மா, இந்த முன்மாதிரி அம்மா தனக்காக இதையுமே சேர்த்தவராக இல்லை. இந்த நூலகம், அதாவது சத்தியமலை நூலகம் முன் வாசலில் அறிவால் சுத்திகளுடன் தான் இருக்கிறது. முன்னே நுழையும் போது தோழர் மணியம் அவர்களுடைய படம் ஒன்று பெரிதாக இருக்கிறது. அவர் தோழர் மணியம் அவர்களை கொள்கை ரீதியாகவே நேசித்தார். அதாவது சீன புரட்சியில் ஒரு இடம் இருக்கிறது, நார்மன் கத்தினோடு என்று ஒரு வைத்தியர். அவர் சீன நாட்டை சார்ந்தவர் இல்லை. ஆனால் அந்த சீன புரட்சிக்கு மிக அதிகளவான பங்களிப்பை செய்த ஒரு வைத்தியராகவே இருந்திருக்கிறார். அதாவது அவர் மாவசேதுங்கை அரை மணி நேரம் மட்டுமே சந்தித்திருந்தார். ஆனால் செஞ்சதுக்கத்தில் இன்றும் மாவசேதுங்குக்கு சமனாக நார்மன் கத்தினுடைய சிலையும் அங்கே இருக்கிறது. அதாவது நான் சொல்ல வருவது என்னவென்றால், கம்யூனிஸ்டாக வாழாவிட்டாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு, பொது உடைமைவாதிகளுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? சமூக அக்கறை உள்ள விடயங்களை அவர்களுடன் இணைந்து செய்ய முடியுமா என்பதில் அதற்கு தீங்கு விளைவிக்காதவராக வலியமை அம்மா இருந்திருக்கிறார் என்பதே இவ்விடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியது. அது அடுத்த தலைமுறை, அதாவது எங்களை போன்ற இளம் தலைமுறைக்கு பயனுள்ள விடயங்களை, அதாவது அவர்கள் வாழ்ந்த காலம் துன்பம், துயரம், பொலிஸ் அடி, சித்திரவதை என்பவற்றை தாங்கி இருந்தாலும் ஒரு இளைஞராக, அடுத்த இளைஞர் கூட்டங்களாக நாங்கள் ஒரு கட்சிக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய வெற்றி, இந்த அம்மாவுடைய வெற்றி. இந்த இடத்தில் ஒரு கவிதையை கூறி என்னுடைய அஞ்சலி உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். பாரதி ஒரு இடத்தில் கூறியிருப்பான், தேடிச்சோர் நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவ மீது கொடும் கூட்டிக்கிறை என பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று கண்டாயோ. அதுதான் இந்த அம்மா. இந்த அம்மா மற்ற எல்லாரும் இன்னும் இந்த இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னா ஒரு அஞ்சலி மிக நேர்த்தியாக நடக்குதுன்னா
அந்த வாழ்க்கை முறைக்கு அவர் பொருத்தமானவர் நம்புகிறோம். ஆகவே வன்னி மாவட்டம் சார்பாக புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக எங்களுடைய செவ்வணக்கங்களை அம்மாவுக்கு தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. அடுத்ததாக தோழர் மயூரன் அவர்கள் அஞ்சலி உரை. தோழர் வள்ளியம்மை இன்று தன்னுடைய பயணத்தை இப்பொழுது முடித்துக் கொள்கிறார். அவர் தோழர் வள்ளியம்மை. அது ஏன் என்றால் அவர் எனக்கு முதலில் அறிமுகமாகியது ஒரு அரசியல் தொடர்பாக. புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியினுடைய ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் அவர் பேசுவதற்கு வந்திருந்தார். அந்த முதல் தொடர்பு தோழர் வள்ளியம்மையை பிறகு ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக, தனிப்பட்ட வாழ்விலும் மாற்றியது. வேறென்ன நீ இருந்தாய், அதனால் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று ஒரு கவிதை வரும். அது தனி மனிதர்களுடைய வேர்கள் பற்றியது. தோழர் வள்ளியம்மையை பொறுத்தவரை நான் அவருடைய எழுத்துக்களை ஒன்று விடாமல் வாசிக்கின்ற பழக்கம் உடையவன். தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை வாசித்துக் கொண்டு போகும்போது ஒன்று எனக்கு சரியாக புரிந்தது. அவர் வேறாக இருந்தார், வீழ்ந்து விடாது காத்தார், ஒரு தனி மனிதனை அல்ல, ஒரு அமைப்பு. அவருடைய வாழ்க்கையை முழுமையாக படித்துக் கொண்டு போனால் அதைத்தான் என்னால் உணர முடிகிறது. இன்று புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியாக இருக்கும் ஒரு கட்சி, அதையும் தாண்டி ஒரு இடதுசாரி இயக்கம், அதையும் தாண்டி ஒரு வடபுறத்து இடது பொது உடைமை இயக்கம், இது அத்தனையையும் வீழ்ந்து விடாது தாங்கி நின்ற ஒரு வேறாக தோழர் வள்ளியம்மை இயங்கி இருக்கிறார். அது வேர்களைப் போலவே அது வெளியில் தெரியாத ஒரு பங்களிப்பாக இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இடதுசாரி அமைப்பிலும் இயக்கத்திலும் ஏராளமான பெண்களினுடைய பங்கு இப்படித்தான் இருந்திருக்கிறது. வெளியில் இலைகள் தெரியும், கிளைகள் தெரியும், பூக்கள் தெரியும், எல்லாம் தெரியும். வேர்கள் வெளியில் தெரியாது. பூக்களின் பங்களிப்பை எல்லாரும் பேசுவார்கள், கிளைகளின் பங்களிப்பை எல்லோரும் பேசுவார்கள். வேர்களின் பங்களிப்பை அதிகம் பேர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இடதுசாரி இயக்கத்தில் இந்த வேர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. அதை தோழர் வள்ளியம்மையினுடைய நூலினை படித்தாலும் சரி, அவருடைய குறிப்புகளை படித்தாலும் சரி, மற்றவர்கள் எழுதியவற்றை படித்தாலும் அது தெள்ளென தெரியும். அத்தகைய ஒரு தோழர் இன்று தன்னுடைய பயணத்தை முடித்திருக்கிறார். அவருடைய மரபை எம்மால் தடுக்க முடியாது, அது இயற்கை. ஆனால் அவர் தொடர்ந்து எம்மோடு வாழ வைக்க எம்மால் முடியும். அது எம்மால் மட்டும்தான் முடியும். எப்படி? அந்த பெருந்தகையினுடைய ஆளுமையை நாம் நமக்குள் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் முடியும். அவருடைய லட்சியங்களை தொடர்ந்து செல்வதன் மூலம் முடியும். நாம் ஒரு புதிய தலைமுறைகளாக இங்கு அவர் விதைத்து சென்றிருக்கின்ற அத்தனை தலைமுறைகளும் அவர் கண்ட கனவினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலமும், அவருடைய ஆளுமையை அதிலிருந்து எடுக்கக்கூடியவற்றை எல்லாம் எடுத்து நம்முடைய ஆளுமைக்குள் சேர்த்துக் கொள்வதன் மூலமும் தோழர் வள்ளியம்மையை நாம் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு வாழ வைக்க முடியும். அப்படி வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விடயம், அவருடைய கவிதை தொகுப்பில் ஒரு கவிதை வருது. தன்னுடைய காதலிக்கு, மனைவிக்கு தாஜ்மஹால் கட்டினான் ஒரு மன்னன். நான் ஒரு அரசனும் அல்ல, அரசியும் அல்ல, அரச குடும்பத்தில் வந்தவளும் அல்ல. ஆனால் நான் ஒரு தாஜ்மஹால் கட்ட விரும்பினேன். என்னுடைய காதலனுக்கு, என்னுடைய துணைவனுக்கு, என்னுடைய அரசியல் தோழமைக்கு நான் ஒரு தாஜ்மஹால் கட்ட விரும்பினேன். ஏனென்றால் அவரிடம் எந்த சொத்தும் கிடையாது. அவர் முழுக்க முழு நேர அரசியலுக்கு தன்னை அர்ப்பணித்தவர். அப்படியேப்பட்டவருக்கு நான் ஒரு காதல் மாளிகையை கட்ட விரும்பினேன். அந்த மாளிகை தான் இந்த சத்தியமலை. அவரை இந்த இடத்தில் வைத்துத்தான் அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடந்தன. அதனால் இது உண்மையிலேயே என்னுடைய ஒரு தாஜ்மஹாலாக மாறிவிட்டது என்று அவர் இந்த கவிதை தொகுப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
மிகவும் வலிமை மிக்க கவிதை, மிகவும் உணர்ச்சி பூர்வமான கவிதையாக இந்த ஆளுமை நாம் நம்மோடு தொடர்ந்து வாழ வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி புதிய ஜனநாயக மார்க்சிய கட்சியின் சார்பில், தேசிய கலை இலக்கிய சார்பில், இலக்கிய பேரவையின் சார்பில் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து திரு ஈழம் தவக்குமார் அவர்கள் தன்னுடைய அஞ்சலி உரையை நிகழ்த்தினார். அனைவருக்கும் இந்த திட்டத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் எங்களுடைய ஒருபுறம் மேற்கு பிரிவானது மாமனிதர் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மையார் அவர்களை இழந்த தினமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இழப்பாக இருக்கின்ற தனியர்களுடைய தொல்புறம் பிரதேசம் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் தன்னுடைய அர்ப்பணிப்பான சேவைகளையும் சமூக சேவை, எழுத்தாற்றல் என பல்வேறுபட்ட வகைகளிலே பலரையும் பலப்படுத்தி இன்று பிரிந்தவர்கள் இருக்கின்ற அவரையொட்டி என்னுடைய தொல்புறம் மேற்கு மணிவாசகர் சரசம் நிலையத்தால் உருவாக்கப்பட்ட கண்ணீர் காணிக்கையை பொதுவாக்கும். எங்கள் மரங்களை விட்டு என்றும் அணையாத மகா ஜோதிக்கு, எங்கள் மரங்களை விட்டு என்றும் அணையாத மகா ஜோதிக்கு கண்ணீர் காணிக்கை. மண்ணில் 7/10/1938, விண்ணில் 26/6/2025. எங்கள் மணிவாசகர் சனசமூக நிலையத்தின் ஆயுட்கால அங்கத்தவரும் பல பொது பணிகளை பங்கேற்று நடத்தியவரும் எங்கள் சனசமூக நிலையத்தின் ஆயுட்கால அங்கத்தவர் திருமதி சத்தியமலர் ரவீந்திரன் அவர்களின் அன்பு தாயாரும் எமது சனசமூக நிலையத்தின் போசகர் கலாநிதி நடேசன் ரவீந்திரன் அவர்களின் அன்பு மாமியாரும் ஆகிய அமரர் திருமதி அம்மையார் வள்ளியம்மை சுப்பிரமணியம் ஓய்வு பெற்ற ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் சமூக சேவையாளர். வலிகளை வென்று வாழ்ந்த வள்ளியம்மையாரே, வலிகளை வென்று வாழ்ந்த வள்ளியம்மையாரே, பச்சிலம் பாலகரின் மனதிலும் இடம் பிடித்த பாட்டியாரே, பச்சிலம் பாலகரின் மனதிலும் இடம் பிடித்த பாட்டியாரே, தள்ளாத வயதிலும் தமிழ் நூல்கள் தந்த தாரகையே, தள்ளாத வயதிலும் தமிழ் நூல்கள் தந்த தாரகையே, மறைந்தாலும் மனதில் என்றும் வாழும் மாணிக்கமே, மறைந்தாலும் மனதில் என்றும் வாழும் மாணிக்கமே, இறைவன் அடியில் என்றும் இன்பமாய் இருப்பீரே, இறைவன் அடியில் என்றும் இன்பமாய் இருப்பீரே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்னாரின் பிரிவால் துயரும் மணிவாசகர் சனசமூக நிலையத்தினர், தொல்புறம் மேற்கு. நன்றி. தோழர் கதிர்ராமநாதன் அவர்கள் தனது அஞ்சலி வெளியிட்டார். இன்று அமரத்துவம் அடைந்திருக்கின்ற புகழ் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கு வணக்கங்களை கூறி, அவருடைய குடும்பத்தினரோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை பற்றி நிச்சயம் சொல்ல வேண்டும். உயிர்நாய மார்க்சிய கட்சி இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகங்கள், அடக்கி ஒடுக்கப்படுகின்ற சமூகங்கள் மத்தியிலே அவர்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய மேலான அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே 1979 ஆண்டு
எனக்கு இந்த புதிய நியாய மார்க்சிஸ்ட் கட்சியோடு இணைகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. எங்களுடைய அந்த காலகட்டத்திலே எங்களுடைய கிராமம் அந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் உட்பட்ட ஒரு பகுதி. அந்த காலகட்டத்திலே அங்கு நடந்த அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நடவடிக்கைகள் இருக்கின்ற காலத்திலே எங்களுடைய செந்தித்தோழர்களுடைய நவநட்டம் சோடாமணி தோழர்கள் மூலமாக எங்களுக்கு அந்த கிராமத்திற்கு உறவு தொடர்பு ஏற்பட்டது. அதன் பின்னராக தோழர் கே. சுப்பிரமணியம் அவர்களே என்னோடு நினைவுபடுத்தியிருந்தார்கள். அப்போது எனக்கு வயது 14. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த கொடுமைகளை, அடக்குமுறைகளை, ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த உற்சாகமான உணர்வோடு நாங்கள் அன்றைக்கு செயல்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருந்தோம். புத்தூரிலே அந்த காலகட்டத்திலே எங்களுடைய அந்த மாற்றத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுச்சியை, அன்றைக்கு பாடசாலையிலே எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்தை இன்றைக்கு தலைநிமிர செய்த அளவுக்கு இன்று வரை ஒரு கிராமமாக அணிதிரட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்பை எங்களுக்கு ஏற்படுத்தியது தோழர் கே. சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமைத்துவத்திலான புதிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இந்த பொதுவுடைமை இயக்கம் தான். அந்த காலகட்டத்திலே பாதை இல்லை. நாங்கள் அந்த பாதையை பற்றி பல வரலாறுகளை அந்த நூலாகவே வெளியிட்டிருக்கிறோம். அன்று போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறையாளர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக இரு நாட்களிலே அந்த பாதை 2 கிலோமீட்டர் உள்ள பாதையை ஒரு இரவிலும் 2 பகலிலும் செய்து முடித்து தோழர் கே. சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையிலே அந்த பாதையை திறப்படா செய்து அன்றைக்கு மக்களுக்கு பயணிப்பதற்கு வைத்தோம். அதுதான் எங்களுடைய அந்த பிரதேச மக்களுக்கும் புதிய மார்க்சிஸ்ட் கட்சியான இந்த பொதுமை இயக்கத்திற்கும் இன்று வரை ஒரு அரசியல் பிணைப்பு இருப்பது என்பது ஒரு வரலாற்று. இது நான் புத்தூர்ல இருந்து இந்த இடத்திலே, இந்த சத்தியமனையிலே, இந்த குடும்பத்தோடு எங்களுக்கு இருக்கிறது தனிப்பட்ட உறவல்ல, பணத்தோடு சம்பந்தப்பட்ட உறவல்ல, ஒரு திருமண உறவல்ல, வெளிநாட்டு உறவல்ல. இது ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய வாழ்விலே கலந்து கொண்ட ஒரு உறவு என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவேதான் இன்று வரை பல சலுகைகள், பல நெருக்கடிகள், பல இன்னல்கள் இருந்த போதிலும், தொலை அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும், கே. சுப்பிரமணியம் அவர்கள் உருவாக்கிய, தலைமை தாங்கிய, அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பொதுவுடைமைவாதிகளுடைய அந்த பொதுவுடைமை இயக்கத்தை இன்று வரை, இறுதி வரை கட்டி காக்க வேண்டும், அதுக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இவருடைய அந்த மரணத்திலும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த மக்களுடைய நண்பர்கள், தோழர்கள், அந்த பிரதேச மக்களை எல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்ணாக இல்லை. உண்மையிலே இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். நாங்கள் இந்த சமூகத்தினுடைய விடுதலையிலே, சமூகத்தினுடைய மாற்றத்திலே, பொது உடைமை வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கு எங்கள் வீட்டில் இடையூறுகள் இல்லை. மனிதனுடைய பங்களிப்பு இருக்கின்றது. எங்கு நாங்கள் சென்றால் அவர்கள் எங்களுக்கு வழியாமே அனுப்புகின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னார். எங்களுக்கு இது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, எங்களுடைய பாதுகாப்பை சொல்லி அனுப்புகின்ற மனைவியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த கே. சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையிலே தான் நாங்கள் திருமணம் கூட நடந்தது. எந்த விதமான சமுதாயம் இல்லாமல் அவர்கள் தலைமை தாங்கித்தான் அந்த நிகழ்வை நடத்தினார்கள். அந்த வகையிலே மனிதன் போல உணர்ந்தது பிற்பாடு கூட எந்த விதமான தயக்கம் இல்லாமல், இறுதிவரை சொத்துக்களை சேர்க்காமல், தாங்கள் பட்ட கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த இடத்திலே ஒரு தன்னுடைய ஞாபகத்தமா ஒரு நினைவாக, அதுதான் பலர் இங்கே பேசியதை பார்த்துக் கொண்டிருந்தேன். எல்லோரும் அவருடைய அந்த நினைவாக இதை செய்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு எத்தனையோ பெற்றார்கள் தாய் தந்தையர் முதியோர் இல்லங்களிலே விடப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டுகளிலிருந்து காசு அனுப்பி முதியோர் இல்லங்களில் இருந்து கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு விடுதலை நோக்கத்தோடு வாழ்ந்த அந்த குடும்பம் என்ற அடிப்படையிலே அவர் இறுதி வரை மரணிக்கும் வரை அவருடைய மரணமும் படுக்கையிலே அமைதியாகத்தான் சென்றிருக்கிறது. அவர் இறுதி வரை அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோரும், உறவினர்கள், கட்சி தோழர்கள் எல்லாரும் மிக விசுவாசமாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நாங்கள் இன்னும் இந்த பொதுநல இயக்கத்தோடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு நாங்கள் இந்த தத்துவார்த்த இதிலே நாங்கள் இன்னும் தெளிவாக செயல்படுவோம் என்பதை கூறி அவருடைய இந்த இறுதி அஞ்சலியில் உரையாற்றுவதற்கு அழைத்த தலைமைக்கு நன்றி கூறி இதனுடைய இறுதி பயணத்துக்கு சிவஞ்சலிகளை கூறி விடைபெறுவது நன்றி. நன்றி. சத்தியமனை நூலக செயற்பாட்டாளர்கள் ஓர் கவிதை அஞ்சலியை நிகழ்த்துவதற்கு நூலகத்தாய் வள்ளிப்பாட்டி விடை பெற்றார். ஆழமனமாய் நீங்கள் இருந்து அசைக்காத நம்பிக்கை தந்து ஆழி போல புத்தகங்களை திரட்டி அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு அளப்பெரிய நூலகம் அமைத்து அமைதியாய் நீங்கள் உறங்கினீர்கள். மனிதர்கள் கண்டிடும் தேசங்கள் விரட்டி அனைவரும் சமமென மதித்து ஏற்றத்தாழ்வை தள்ளி வைத்து சமூகத்தோடு ஒத்து வாழ்ந்த சமமுடைமை போராளியின் கரம்தனை பிடித்து வாழ்ந்து வந்த காலத்தில் காலன் அவன் பணியை செய்ய காவலனை அழைத்துச் சென்றான். துக்கமதை தன் நகத்தே சுமந்த போதும் நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என வீரமதை நின்று சுமந்து துக்கமதை தன் நகத்தே சுமந்த போதும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என வீரமதை நெஞ்சில் சுமந்து தனக்கென தடம் பதித்து சமூக எழுத்தை ஆயுதமாக்கி பல நூல்களை எமக்கு தந்து சென்ற மக்களின் நெஞ்சில் அழியாத நினைவுகளாக குடிகொண்ட நீங்கள் மேலும் பல கதைக்கருக்கள் தரும் முன்னே கைகள் ஏன் ஓய்ந்தன. மக்களின் நெஞ்சில் அழியாத நினைவுகளாய் குடிகொண்ட நீங்கள் மேலும் பல கதைக்கருகள் தரும் முன்னே கைகள் ஏன் ஓய்ந்தன. சத்தியத்தின் திருவுருவம் அமைதியாய் உறங்கினாலும் உங்கள் சத்தியமனை நூலகம் விட்ட கனவை தொடரும். தாயவரின் ஆசை என்றென்றும் நிஜமாக்க அலையலையாய் வரும் உன் நினைவுகளை சுமந்து ஊக்கத்தோடு பயணிக்க உணர்வாக இருந்து வழிகாட்டுவீர். அலையலையாய் வரும் உன் நினைவுகளை சுமந்து ஊக்கத்தோடு பயணிக்க உணர்வாக இருந்து வழிகாட்டுவீர். பாரதி பாவினை கண்கொடு பயின்று பக்குவமாய் தன் இயல்பில் வடிவமைத்த வள்ளியம்மை பாட்டியின் பாடுகூற பெருமிதம் கொள்கிறேன். பாரதி பாவினை கண்கொடு பயின்று பக்குவமாய் தன் இயல்பில் வடிவமைத்த வள்ளியம்மை பாட்டியின் பாடுகூற பெருமிதம் கொள்கிறேன். பெண்ணாய் ஏன் பிறந்தோம் என்று முடங்கியிருந்த பெண்களுக்கு நெசவு தொழில் அறிமுகத்தால் விடியலை கொண்டு வந்த பாரதி கண்ட புதுமை பெண் என்றால் பொய்யாகாது. பெண்ணாய் ஏன் பிறந்தோம் என்று முடங்கியிருந்த பெண்களுக்கு நெசவு தொழில் அறிமுகத்தால் விடியலை கொண்டு வந்த பாரதி கண்ட புதுமை பெண் என்றால் பொய்யாகாது. தோழருக்கு இடப்பட்ட கைவிலங்கில் மாட்டிக்கொண்டது உங்களின் இதயமும் அல்லவா?
தோழருக்கு இடப்பட்ட கைவிலங்கில் மாட்டிக்கொண்டது உங்களின் இதயமும் அல்லவா? சிறைப்பட்ட மகனின் செய்தியில் சிக்குண்ட மனம் மேலும் ரணமாகி இருக்கும். சிறைப்பட்ட மகனின் செய்தியில் சிக்குண்ட மனம் மேலும் ரணமாகி இருக்கும். தொழில் நிமித்தமும் மொழிகளோடு மெலாயமும் கற்றுத் தேர்ந்த தொழில் நிமித்தமும் மொழிகளோடு மெலாயமும் கற்றுத் தேர்ந்த சிங்கப்பூரில் சிங்க யவையார் என்ற அடைமொழியும் பெற்ற முதுமையிலும் கணனியில் தட்டத்துச் செய்வதில் கைவரத் தேர்ந்தவர். தனித்த மரம் கனத்த கிளைகளை தாங்குவது எத்தனை கடினம்! அத்தனையும் மண்ணை இறுகப்பற்றி தாங்கிய மரம் விண்ணுலகம் சென்றது நிரந்தர ஓய்விற்காக. தனித்த மரம் கனத்த கிளைகளை தாங்குவது எத்தனை கடினம்! அத்தனையும் மண்ணை இறுகப்பற்றி தாங்கிய மரம் விண்ணுலகம் சென்றது நிரந்தர ஓய்விற்காக. உயிரற்ற உருவிலும் கனிவை கண்டேன், உயிரற்ற உருவிலும் கனிவை கண்டேன். முகத்தை இனி அருவமாய் நீங்கள் பிறப்பித்த படைப்புகளில் காண்போம். முகத்தை இனி அருவமாய் நீங்கள் பிறப்பித்த படைப்புகளில் காண்போம். துக்கத்தை பலமாக்குவோம். நன்றி சத்தியமலை நூலக செயற்பாட்டாளர்களுக்கு. அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள் சோலைராம், ஸ்ரீராம், சுபாராம், சுமன் ஆகியோர். அனைவருக்கும் வணக்கம். வலிமையான ஒரு ஆளுமை என்றால் உறக்க கதைச்சு அக்குமான பேச்சு இதுதான் ஞாபகம் வரும். ஆனால் பாட்டி மென்மையாக பக்குவமாக கதைச்சு ஒரு வலிமையான வாழ்வை வாழ்ந்தால் அவளால் உறக்க கதைத்ததில்லை, கதைக்கவும் முடியாது. ஆனால் அவன் நினைச்சது தான் வாழ்க்கை நடத்திருக்காள். அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் பட்டிருந்தாலும் அவள் செஞ்ச கால கல்யாணம் முதல் அவள் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள் உருவாக்கின இம்பேக்டும் போன ஒவ்வொரு இடத்துலையுமே யாழ்ப்பாணம், கண்டி, வவுனியா, சிங்கப்பூர், திரும்ப கொழும்பு, யாழ்ப்பாணம் வந்து இந்த அத்தனை இடத்துலையுமே தந்த ஆளுமையை நிறுவி இருக்கிறான். சந்தித்த அத்தனை மனிதர்களுக்குமே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறான். எப்படி தாத்தா வந்து பெரிய கூட்டங்களையும் மாநாட்டிலையும் கலந்து பேசி மாற்றத்தை கொண்டாந்தாரோ, பாட்டி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகள்கிட்டையுமே கதைச்சு தனித்தனியாக அந்த மாற்றத்தை உருவாக்கினேன். அதை வந்து இவ்வளோ வருஷத்துலேயுமே பார்த்துக்கிறேன். அவன் அந்த புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கடைசி 4-5 நாள் வந்த ஆட்கள் கதைச்ச அதில் தெரிஞ்சது பாட்டி இந்த தாக்கம்ன்றது. ஒவ்வொருத்தரும் வந்தவங்க வந்து அவ்வளவு ஆறுதல் வரும் பாட்டிட்டு கதை கேட்க. அந்த ஆறுதல் இந்த வார்த்தை தான் நிறைய கேள்விப்பட்டினாங்க. நிறைய பேர் வந்த முதல் வார்த்தையோடு சொல்லிச்சு, அப்படி பாட்டி பெண்கள் தனி அவை இந்த ஆழ்மையோடு இருக்கணும், அவை உழைக்கணும், அவைக்கு அந்த தனித்துவம் இருக்கணுன்றதை திரும்ப வலியுறுத்தினாண்டு. அவள் வந்து கைத்தறி செஞ்சதை கூட தாத்தா உங்களால் அப்போ தான் மக்களோடு பழக முடியும், அப்போ தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லித்தான் அவர் கைத்தறி ஆசிரியரானவர். அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே செஞ்சுதான். அவள் கடைசியாக நாங்கள் இப்போ கூட அவள் எழுதின இன்னும் 2 புத்தகங்கள் பப்ளிஷ் ஆகாம கடைசி நாள் வரைக்கும் அதை செஞ்சு கொண்டுதான். ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பழமொழி இருக்குது, when elder dies library burns to the ground வந்து. ஆனால் பாட்டி வந்து ஒரு நூலகத்தை நிறுவி நிற்கிறார். தன்னால் முடிந்த வரைக்கும் தனக்கு கிடைந்த அறிவையும் ஆலோசனைகள் எல்லாத்தையுமே எழுதி பதிவாக்கி அது கருத்துக்கள் மூலமாக பகிர்ந்து அது நிலைநிறுத்திட்டு போயிருக்கிறார். பாட்டியுமே நாங்கள் கடைசியாக சொன்னதுன்ட்டு அடிக்கடி வாங்குவோண்டு அது என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் எனக்கு விளங்கல. அதையும் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அடிக்கடி வாங்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் பாட்டியை பற்றி மிக பெருமையாக அவன் அந்த வாழ்க்கை
எல்லாத்தையும் கருத்து நீங்கள் என்னை பற்றி பாடியோ சொல்லணுமெண்டா ஒரு 3 தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறா. அவரோட கடைசி காலங்களில் கூட she has always been determined. இந்த லைப்ரரி கட்டுறது அதுக்குள்ள ஆர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாட்டி வந்து தன்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவன் அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் வந்து ஒரு 3 தலைமுறைக்கு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது. இப்போ அவன் பாட்டியோட வயசான நாளாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட வயசாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட குழந்தையாக இருக்கட்டும், அவைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது, அவையில் எப்படி அரவணைச்ச ஒன்று சேர்க்குன்றது பாட்டி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன். மற்ற அதை தவிர மற்ற வந்து எல்லாருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாட்டி பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாங்க. எனக்கு பொறுத்த மாதிரி பார்த்தோன்னா வள்ளியம்மை சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு மனிதர் இல்லாட்டி கே சுப்பிரமணியம்ன்ற ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவங்க தான் ஒரு ஆணிவர் மாதிரி வச்சு ஒரு குடும்ப தலைவி, ஒரு ஆசிரியை, ஒரு தாய், ஒரு தமக்கை, அதுக்கப்புறம் பேரன்மார்கள் பெற்று ஒரு கூட்டி அப்படின்னு ஒரு நிறைய ரோல்களை மிகச்சிறந்த ஒரு பண்ணியிருக்காங்க. நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய இன்பங்கள், நிறைய துன்பங்கள். அவங்க என்ன ஒரு கஷ்டத்துலையும் அவங்க வந்து சொல்கிறது எப்பவுமே இருக்கும், நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. அதோட ஒரு சிம்பிள் அட்வைஸ் வார்த்தை. ஸோ எல்லோரும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஸ்ரீராஜ் அஞ்சலியுடைய வணக்கம். நான் ஸ்ரீரஞ்சனி, பாட்டியில் பேட்டி, எங்கள் தம்பி ஸ்ரீராஜ், 2 பேரும் குடும்பத்தோட ஸ்ரீராஜனி வந்திருக்கிறோம். கைக்குழந்தையோட 8 weeks. பால் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க. பிறந்த நாள் முதல் கூடவே இருக்கும் சொத்தும் சுகங்களும் பழக்கமாயிடும். அதன் அருமை புரிய நாள் நேரம் எடுக்கும். இன்று நான் தாயாக நிற்கின்றேன். மருத்துவர் வீட்டில் நின்ற பிள்ளையை வளர்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனது தாயார் வேலையை விட்டு பாட்டி தருகிறார். அதே போல தான் நானும் வளர்த்தேன். பெண்கள் வேலை செய்யணும் என்று பாட்டி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணான். அம்மா வேலை செய்கிறதுக்காக பாட்டி சின்ன வயசுல இருக்காங்க. அம்மா ப்ரெக்னெண்ட்டான நாளிலிருந்து பாட்டி எங்களோட தான் இருந்தாங்க. பாட்டியுடன் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட், மக்கள், விளையாடி சேர்த்துகள், பாசம் நிறைந்த செல்லமான உறவினர்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாட்டியோட லைப்ரரிக்கு போகிறனாங்க. நாங்கள் புத்தகம் வாசிக்கிறதுக்கு இல்லை, பாட்டி புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு கதை கதையாக சொல்கிறதுக்கு. ஸோ பாட்டிக்கு நாங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது கதை சொல்லணும், ரிப்பீட்டாக கதை சொல்ல முடியாது. அதே போல் அப்பா அம்மா வேலை முடிச்ச வீட்டுக்கு வரைக்க நாங்கள் செருக்குறப்படியெல்லாம் அங்கேயே வைக்கிறதும் பாட்டி குறையில. புது நாடு, மொழி, வழிமுறை சிங்கப்பூரில் அப்படியே 14 ஆண்டுகள் அப்படியே குயிக்காக போயிட்டுது. ஆனால் பாட்டியோட வயசில் அப்படி ஒரு நாட்டில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை பழகிறது அப்போ எனக்கு பெரிய விஷயமா தெரியல. நான் இப்போ நினச்சி பார்த்துட்டு எல்லாராலும் செய்ய முடியாது. அப்பா பாட்டியை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார். என்தூசியாசம். பாட்டி வாழ்க்கையை இந்த அருமை தெரிஞ்சு வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையை லிவ் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ஒரு புது பொழுதுபோக்கு, பொழுதுபோக்கு, புது நண்பர்கள், புது நடவடிக்கைகள், தொடர்ந்து கற்றுக்கொள்வதில் ஒரு தனி ஆர்வம் இருந்தது பாட்டிக்கு. கடைசியாக பாட்டியை பார்த்தது நான் 5 months ப்ரெக்னெண்ட்டாக கேட்டு டிசம்பர்லேருந்து ஹஸ்பண்டோட வந்தேன். நான் அந்த நேரமே தெரிஞ்சிட்டது பாட்டியோட வயதின் முதிர்ச்சியில் அவங்க என்தூசியாசம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுது. சில மாதங்களாகவே பாட்டியோட வாழ்க்கையோட வேதனை, நோவு, வலி இருந்தது. ஆகவே என் மகளின் பெயரை போலவே பாட்டியின் நினைவுகளுக்கு ஒரு முழு மனதுடன் அஞ்சலி செலுத்துகின்றோம். எமது அன்புள்ள பாட்டிக்கு, குடும்பத்தை உங்களை கவனித்து வளர்த்த உங்களுக்கு நன்றி. உங்கள் அன்பு
உங்களுக்கு வலிமையை கொடுத்திருக்கிறது. குடும்பத்தின் அடித்தளம் நீங்கள் தான். பாட்டி, உங்களுக்கு நன்றி. உங்கள் ஆத்மா அமைதி பெறட்டும். பாட்டி. நன்றி. சாரதில் தொடங்கி பேர பிள்ளைகளின் கீர்த்தனில் தொடங்கி பேர பிள்ளைகளுடைய அஞ்சலி நிறைவு கொடுக்கிறார். அம்மையார் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களை நாங்கள் எங்களுடைய கொள்கைகளுடன் சேர்த்து மயானத்துக்கு அனுப்புவதற்கு வரவில்லை. நன்றியுரை இருக்கிறது. இது அஞ்சலி உரை. அஞ்சலியுரை பிறகு நன்றியுரை கலைக்கு அங்கே இருந்து கட்டளை கதை சொல்றேன். அம்மையார் அவர்களை மயானத்துக்கு அனுப்பவில்லை. வள்ளுவரை இன்றைக்கும் நெஞ்சில் நிலைநிறுத்தி அவருடைய நினைவுகளுடன் காதல் வீரம் என்கின்ற தமிழர் பண்பாட்டுடன் மக்கள் வாழ்கின்றார்கள். இன்னும் வாழ தவறியுள்ளார்கள். அதனால் தான் துன்பம் அடைகிறோம். பாரதியாருடைய புதுமை பெண்களாக இன்னும் பெண்கள் ஒழிப்பு பெறவில்லை. பாரதியாரை நாங்கள் மயானத்துக்கு அனுப்பவில்லை, எங்களுடன் வாழ்கிறார். ஆனால் மூட நம்பிக்கை எங்களை கவ்விப்பிடித்திருக்கிறது. விரதம் பிடிப்பவர்கள் செத்த வீட்டுக்கு வர மாட்டார்கள். விரதம் பிடிப்பவர்கள் தண்ணீர் அருந்த மாட்டார்கள். தூர நின்று எட்டி பார்த்துவிட்டு செல்வார்கள். மூட நம்பிக்கை தமிழர்களை மூடுண்டு கிடக்கிறது. பிரமிப்பார். இதை உடைத்தெறிய வேண்டும். எனவே எங்களுடைய உள்ளத்தில் உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய அந்த நிதர்சனத்தை காணுகின்ற வல்லமையை தருகின்ற வள்ளியம்மை வெற்றிக்கு வரிகள் தேவை என்று குறிப்பிட்டார்கள். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொது உடைமை வாதி என்பவன் பொருள் இல்லாமல் பிச்சைக்காரனாக நடுத்தெருவில் நிற்பது அல்ல. இந்த மண்ணில், இந்த ஆகாயத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உலகத்தை அமைக்க வேண்டும். சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பொருளிலாருக்கு உலகம் இல்லை. எனவேதான் சத்தியமனையை சாதித்திருக்கிறார். ஏழையாக வளர்ப்பது வேறு. ஆனால் எல்லோருக்கும் அருளை கொடுத்து, அன்பை கொடுத்து, நன்மையை செய்து அவர்கள் பயணமாகிறார்கள். அவர்கள் உடல்தான் செல்கிறார்கள். அது இயல்பானது, இயற்கையானது. எனவே எங்களுடைய தமிழர் பண்பாட்டில் முதல் பெண்மணி என்று நாம் குறிப்பிடலாம். சிலர் சமயத்துக்காக வாழ்ந்து சென்ற பெண்மணிகள் தமிழர் பண்பாட்டில் இருக்கிறார்கள். சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் பின்னால் செல்லவில்லை. எப்படிப்பட்டது போல தோழர் சுப்பிரமணியம் அவர்களின் பின்னால் செல்லவில்லை, இணைந்து சென்றார். எங்களுடைய சமூகத்திலே இன்றைக்கு நீதிமன்றங்களில் நிறைய தாவரிப்பு வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், புரிந்துணர்வு இல்லாத மனித சமூக சஞ்சாரம் இன்றைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறது. உலகமயம், நுகர்வு பண்பாடு, இன்றைக்கு அதிலே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த இன்னல் வந்தாலும் அதை எதிர்கொண்டு முகம் கொடுத்து வாழ்ந்த வீர பெண்மணி, வீர காவியம் படைத்திருக்கிறார். ஒரு கோபுரத்தை பக்கத்திலே இருந்து பார்த்தால் அதனுடைய நீள அகலம் உயரம் கர்மம் தெரியாது. எனவே எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய தன் வரலாறு இந்த கதையை சொல்கிறது. அவருடைய இரத்தம், அவருடைய வியர்வை, அவருடைய உழைப்பு, உழைப்பில்லாத கணவனை உயர்த்தி வைத்தார்.
ஆட்சியில் அமராத அரசியலை அவர் அணிவகுத்து நின்றார். தோழர்களை, உதவியவர்களை, கலைஞர்களை, எழுத்தாளர்களை, அயலவர்களை, கிராமங்களை ஒவ்வொரு பேராக உச்சரித்தார். நன்றி மறவாமல் இருந்தார். என் நன்றி கொன்றார்க்கு மொய்குண்டாமல் இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பதற்கு மாறாக திருவள்ளுவருடைய இலக்கணத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய காவிய வளம். எனவேதான் அவருடைய புத்தகங்களை படிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்டால் அதை சிவேக முரண்பாடல்ல, பகையை முரண்பாடாக்கி முதலாவது வில்லனாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட வழக்கு மல்லாகத்தில் மட்டும் இருக்கிறது. சின்ன சின்ன முரண்பாடுகளை பிரதான முரண்பாடாக்கி அதை தவிர வேறொன்றும் தெரியாது. எனவே சின்ன சின்ன குழுக்களாக குற்றுயிராக நாங்கள் மயானத்துக்கு அவரை அனுப்ப விரும்பவில்லை. அவர் இன்று மறுபிறப்பு பிறந்துள்ளார். இந்த சத்தியவரை சாட்சியமாக சான்றாக உயர்ந்து நிற்கிறது. ஒடுக்குமுறை எங்கிருக்கிறதோ அதற்கு எதிராக போராடக்கூடிய வல்லமையை உருவாக்குவதற்கும் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்கின்ற அந்த அடிப்படையிலே தமிழர் மத்தியிலே ஒரு பெண், வீரப்பெண், புதுமை பெண், இலட்சிய பெண், பெண்கள் மட்டும்தான் பிள்ளைகளை பெற முடியும். அது வரைக்கும் ஆண்கள் 2ஆம் இடம்தான். எனவே முன்னின்று நடத்திய வீர பெண்மணியுடைய காவியத்தை இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். எனவே இது இறுதி கூட்டம் அல்ல, இறுதி அஞ்சலி கூட்டம் அல்ல, இறுதி ஊர்வலம் அல்ல. அதை மாற்றியமையுங்கள். நிறைவு நிகழ்வு. அவரை நாங்கள் உடலால் அழிந்தாலும் பஞ்சபூதங்களில் ஒன்றாக அவர் எங்களுக்கு உணர்வை ஏற்படுத்துவார், எங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவார். இவ்வாறு பெண்கள் எல்லோரும் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது என்பார் பாரதிதாசன். புதுமை பெண்கள் மற்றும் பெண்கள் முன்னணிக்கு வருவதன் மூலம் தான் எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய இயக்கங்களிலே, எங்களுடைய பண்பாட்டிலே பெண்கள் சரி நிகர் சமானமாக வாதத்தின் சரிபாதி அங்கே அமரட்டும் என்று ஒரு தங்கம் முழங்கினார். அந்த விதமாக இன்றைக்கும் பெண்கள் அச்சம், வெட்கம், பயம் என்று சொல்லி மடமையாய் இருப்பது பெண்களின் இலக்கணம் என்பதற்கு மாறாக மிக நிதானமாக, மிக அமைதியாக, குரலை உயர்த்தாமல், ஆண் ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல், எதையும் சம நிலையில் கொன்று நடத்தியவர். எனவே சமத்துவ உலகத்தை ஆள்வதற்கு அவர் எங்களுக்கு உள்ளொளி பெருக்குகின்றார் என்று கூறி என்னுடைய அஞ்சலியுடைய தொடர்ந்து நிறைவு செய்து அவரை நாங்கள் எங்கும் எங்கள் நெஞ்ச கோயில்களில் அன்பே சிவம் என்பார்கள். அவ்வாறு எங்களுடைய பொதுவுடைமை இன்பத்துக்காக வாழ்கிறோம், இன்பத்துக்காக போராடுகிறோம், இன்பத்துக்காக மரணத்தையும் எதிர்கொள்கிறோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. சுண்ணாம்பறையில் சிறைச்சாலைகளில் எங்களை போட்டு வதைத்தாலும் மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசி சென்றலும் நீங்கள வேனிலும் என்று பாடுகின்ற துன்பத்தை பலமாக மாற்றுகின்ற, இன்பமாக மாற்றுகின்ற, எதையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய வல்லமை தந்தாயோ பராசக்தி நான் இளம் பயனுற வாழ்வதற்கு என்று கூறி அவருடைய உடலுக்கு விடை கொடுத்து பலியணைப்பு வைத்து இன்று நிறைவாக மலரஞ்சலி இருக்கிறது. அதற்கு முன்னர் நன்றியுரை அவர்கள் என்னுடைய சத்தியகீர்த்தி சத்தியமலர் அவர்களுடைய நன்றி உரையின் பின்னால் எல்லோரும் மலரஞ்சலி செய்து செலுத்தி அவரை வழியளிக்கும் வைக்குமாறு வேண்டி நிறைவு செய்கின்றேன். அஞ்சலி உரை இத்துடன் நிறைவுறுகிறது. நன்றியாளர் அவர்களை சத்தியகீர்த்தியையும் சத்தியமலரையும் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வழமையாக பேசும்பொழுது அப்பாவை பற்றித்தான் பேசியிருப்பேன். பேசும்பொழுதெல்லாம் அப்பா என்று சொல்ல முதலே கண்ணால் தண்ணி ஓடத் தொடங்கிவிடும். தேவரண்ணா அடிக்கடி சொல்லுவார், வெள்ள பேச விடக்கூடாது, அப்பா அண்ணொன்னு அழுவாதேன். இன்றைக்கு என்னால் அழையில்லை. நான் ஏன்னா நான் என் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய இல்லை. என் பிள்ளைகளை வளர்த்த போல, என் பேர பிள்ளைகளை வளர்த்தது போல என் அம்மாவை நான் வளர்த்தேன். 10 மாசம் நான் வளர்த்தேன் என் அம்மாவை. அது எனக்கு நிறைவா இருக்கிறது. ஒவ்வொரு தேவையையும் அவட கண்ணசையில இருந்து புரிந்து கொண்டு நான் செய்திருக்கிறேன். நிறைவாக சந்தோஷமாக அவ என்னென்ன செய்ய ஆசைப்பட்டாவோ அதையெல்லாம் நிறைவேற்றித்தான் சென்றிருக்கிறான். அவ நிறைய பிடிவாதக்காரி, அது இயலுக்கு தெரியுமா தெரியல. அவன் அப்பாவை காதலித்து கல்யாணம் செய்யணும்ன்றதுல எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாரோ அதே பிடிவாதம் சாப்பாடு கொடுக்கும் போதும் பெறும், தன் எழுத்துகளில் கை வைத்தாலும் பெறும். அப்படி ஒரு பிடிவாதக்காரி என்னுடைய அம்மா. அம்மா குட்டி என்றுதான் கடைசி காலங்களிலே கூப்பிட்டேன். என்னுடைய தம்பி இப்பொழுது என் கையை பிடித்து கொண்டு நடந்த போது மீண்டும் நான் கலங்கி விட்டேன். அழுதுடுவேனோ என்று பயப்பட்டேன். அளவில்லை அம்மா. என்னுடைய தம்பி பேசுவார், எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த அயல், எங்களுடைய நூலக குழந்தைகள், எங்கள் வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த ஊர் மக்கள் எங்களோட இவ்வளவு அன்பாகவும் இவ்வளவு விசுவாசமாகவும், எங்களுக்கு யாருமே இல்லையே என்று நினைத்து கொண்டு வந்த ஊர்ல இவ்வளவு உறவுகளை தந்த அன்புகளுக்கு மிக்க நன்றி. மீண்டும் என்னுடைய மகள் சொன்னது போல எல்லாரும் வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். முதல்ல அம்மா நினைத்து கொள்ளுங்க, பார்க்கல செய்து தெரிஞ்ச நான் போன ஒப்படைப்படுத்திட்டு என்னால் வர முடியாது இந்த சாத்தியப்படுத்துகிற மகள் செல்வஞ்சனிக்கு நன்றி. சிரமத்துக்கு மத்தியில் வந்து எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி இல்லாட்டி என்னால் எதுவுமே செய்திருக்க முடியாது என்பதும் உண்மைதான். நன்றி. சில பேர் இங்க பேச விரும்பி இருப்பார்கள். பிரதானமாக சுனிதா, எங்க அம்மாவின் ஒரு பிள்ளை மாதிரித்தான் அவங்க இருந்தார். அவர் பேச நினைத்திருப்பார், பேச இல்லை. எல்லாருக்கும் நன்றி. மல தேவாரம் அது ஏதோ பாடுவார்கள் சார், அந்த நேரம் நீங்க மலரஞ்சலியை தொடர்ந்து. நன்றி. இன்று இங்கே கூடி இருந்த எல்லோரும் எங்களுடைய இந்த வடமேற்கு பிரதேசத்திலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து சாதனை படைத்தவர். அவருடைய
நெருங்கிய நண்பர்கள் இருவர் வந்து இங்கே வர முடியாமல் போயிருக்கிறது. ஒருவர் அமரத்துவம் அடைந்து விட்டார், பண்டைய பொன் பாக்கியம். அவரோடு உண்டான அவர்களுடைய மைத்துணி, அவருக்கு எதிர்பாராத விதமாக அவருடைய மைத்துணி இறந்து விட்டார். அதனாலே அவர் வருகிற முடியாமல் போய்விட்டார்.